ஒரு பாட்டில் 4 பேர் வாத்திய கருவிகள் வாசிக்கிறவங்க இருக்காங்கன்னா இப்போ அவ்வளோ தூரம் கம்மியாகி போச்சு. ஏன்னா எல்லாரும் கீபோர்டு உட்காந்துருக்காங்க, எல்லாரும் லேப்டாப்போட இது இப்போ ப்ரோ டூல்ஸில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் பொழுது இவன் ப்ரோக்ராம் பண்ணுறது இவனுக்கு தெரியாது, இவன் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு மியூசிக் டைரக்டருக்கு தெரியாது, மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுறாருங்கிறது டைரக்டருக்கு தெரியாது. இப்படி போயிட்டுருக்கு இந்த 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 காலகட்டம். புரியுது. இது என்ன முன்னோக்கி போகிற மாதிரி தெரியல, பின்னோக்கி அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்க இப்போ வளர்ந்து வரும் இசையமைப்பாளர்கள் ஒரு 10 பருவங்கள்லேயே இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து உங்களோட இதை பாடமாக எடுத்து அதில் இன்ஸ்பயர் ஆகி அப்படிதான் சார் வராங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரொம்ப செயற்கையான விஷயங்களா இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆதங்கமாக இருக்கா, வருத்தமாக இருக்கா, இல்லை கோபமாக இருக்கா? அதைத்தானே சொல்லி கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போகிறாங்க. தத்தி போகிறவங்கள நம்ம என்ன எந்திரிச்சு குதிச்சு ஓடிவா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சொல்லலாம் குதிச்சு ஓடிவான்னு. அவன் குதிக்க முடியுமே, குதிக்க முடியணுமே அவனுக்கு.